யார் வாசல் இல்ல ஆலமரம் இருக்குதையோ ஆலமரம் நிழலதில அறுபத்தவர் ரெண்டு பேரும் வட்ட முண்டை விரித்து தான் குறைந்த போது இப்போது ஊருக்கு போயிடலாம் ஆலமரம் நிழலதில ரெண்டு பேரும் தூங்கும் போது ஆலமரம் அடியதில இருக்கெல்லாம் மூடு உண்டு இருக்கெல்லாம் மூடதில அதுல ஒரு பொந்து உண்டு ஏற்பட்ட பொந்து இல்லையும் வெள்ள முயலானதுதான் விருது சத்தம் போட வெள்ள முயல் வெளியே வர கருப்பத்தேவர் கண்டுட்டாரு இருந்ததொரு உத்தார முயல பிடிப்பதற்கு நாய் பறந்து வர வெள்ளம் முயலானதுதான் நாய எதுக்குதையோ நாயானதுதான் சின்ன பின்ன வருகுதையோ வெள்ள முயலானதுதான் நாயா உத்த போது நாய எதிர்த்த போது இரண்டு பேர்களுக்கும் வெள்ள முயல் கிடைக்கலையே அப்படியா இருக்கும் போது ஒரு சுடையார் வாசலில் கொலுவிருந்த என் அப்பனான கருப்பசாமி ஏறிட்டு பார்த்தார் வெள்ள முயலாக வடிவம் வந்தது கருப்பசாமி தான் நாம குறிச்சி குளங்கரையில இருந்தோமானா சரி வர நமக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு ஆள் இல்லையா வருடத்துல ஒரு தடவை தான் ஒரு கொடை நடக்கு. ஆமா பங்குனி உத்திரத்துல குறிச்சுடையார வணங்குறாங்க. அப்புறம் ஒரு வருஷம் நம்ம பட்டினியா தான் இருக்கும். ஒரு வருஷத்துல ஒரு கொடை தான் கிடைக்கையா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும் போது சரியான ஆளா தெரியுது ஐயா. இவங்க ரெண்டு பேரும் கூட நம்ம போனோமானா வேண்டிய பூசை கிடைக்கும், வேண்டிய ஊட்டு கிடைக்கும். கிடைச்சாலும் கிடைச்சிருக்காங்க ரெண்டு பேரும் வசமான ஆள் தான். ஐயா இவர்கள் கூட போக வேணும் என்று சிவன் பெருமாள் பேச்சியம்மா கருப்பசாமியும் ஆண்டவன் மாயாண்டி சுடலை 21 தேவதை எண்ணிக்கொண்டு கருப்பசாமி இவர்கள் கூட நம்ம போக வேண்டும், நிலையம் வாங்கி குடியிருக்க வேணும் என்று எண்ணி மாலை நல்ல கருக்கல்லாச்சு கருப்பத்தவர் 2 பேரும் வெள்ள முயல் கிடைக்காமல் பிடித்து கொண்டு நல்ல பிள்ளையர் குளத்துக்கு குளம் ஊரு விட்டு ஊருக்கு திரும்பும் போது அவர்களுக்கு பின்னாலையும் கருப்பசாமி வாரார் என்று கருப்பத்தேவருக்கு தெரியாது. குளங்கரையும் விட்டு சக்கியம்மன் கோவில் விட்டு நம்பி வாசல் விட்டு யார் வாசல் விட்டு குளம் பாதையாக 2 பேரும் ஊருக்கு திரும்பும் போதே மகன் கருப்பசாமி இவர்களுக்கு பின்னாலேயும் தொடர்ந்து வாராரு இருக்கும் போது விளக்கு விட்டு நம்மட
பாதையாக 400 தன கடந்து முகம் திரும்பும் போது மாசாலை விட்டு குறுக்குரட்டு பாதையாக 60 புறம் விட்டு ஆனார்பட்டி ஊரு விட்டு ஏற்பட்ட ரோடதில முகம் நடந்து வாராயத்துக்கு வந்த போது ஆண்டவன் கருப்பசாமி மதில எண்ணூறாரே ஏற்பட்ட இடமதில மரம் ஒண்ணு இருக்கு மரம் தன்னதில வாங்கி இருக்க வேணும் கருப்பசாமி மனதில் எண்ணி மதில எண்ணி இருக்கு சின்ன கருப்பத்தை அவருக்கு மயக்கம் வருவதையோ கருப்பசாமி செய்த வேலை நடக்கத்தான் முடியலையே தள்ளாடி தள்ளாடி இடத்துக்கு வரும்போது பொறுக்கலையே கருப்பத்தை அவர்தானே கைபிடித்து ரோட்டுக்கு மேல்புறத்தில் ஊரணி இருக்குதையோ ஊரணிக்கு கொண்டு வந்து படியில் அமர வைத்த கருப்பத்தை அவர்தானே அவருடைய கையால் ஊரணி தண்ணியை கையால கோதுதாரு கருப்பத்தவருக்கு ஊட்டுதாரு 3 கையை தண்ணீராது கருப்ப தேவர்தானே இடத்துல குடிக்கும் போது மூச்சுமில்ல பேச்சுமில்ல ஓடையில ஓடையில விழுந்தார் கருப்பத்தேவர் ஊரணி ஓடையில கருப்பத்தேவர் தானே மூச்சுமில்லை பேச்சுமில்லை கருப்பசாமி செய்த வேலை முடியாமல் ஊரணியில் விழுந்துட்டாரு பெரிய கருப்பத்தை அவர்தானே கருப்பத்தை அவரைத்தான் கோளதில சுமந்து கொண்டு கோளதில போட்டு கொண்டு பிள்ளையார் குளமதியில ஊருக்குள்ள போகும் போது ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் போனதோரு கருப்பத்தை அவருக்கு யாதாச்சோ மடிந்தாரு ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் தகனம் செய்தா கருப்பசாமி பிள்ளையார் குளமாதியில போறாரு கருப்பத்தேவர் குடும்பத்தில் உள்ள மக்கள் வீட்டில் நேரம் போல ஜாமம் போல அதை போல அதருவாரா ஆளி போடுவாரா சாமி செய்த வேலை தீப்புடிக்கு சேதமில்லை இல்லாது தீப்புடிக்கு பிள்ளைக்கு சேதமில்லை படப்பு தீப்புடிக்கு படப்புக்கு சேதமில்லை ஊருக்குள்ள பார்த்தாலும் மாடல்ல அண்ணாமில்ல தண்ணீர் இல்லை மட்டும் காணாதோ கருப்பத்தை அவருக்கு காலமாக
படுக்களையா இருக்கார் கர்ப்பத்தேவர் இல்லை தண்ணீர் இல்லை மாயமோ அநியாயமோ மாயமோ அநியாயமோ மாய ஒண்ணும் தெரியலையே ஒரு வங்கார காலமாக பெரிய கர்ப்பத்தேவர்தான் ஒரு படுக்களையா படுத்து இருக்கார் வீட்டில் ஊருக்குள்ள பார்த்தார் 8 8 நாள் கூட வந்த பேச்சியம் தலைவீரிக்கா சாமம் போல ஒப்பார்வை சத்தம் பாட்டுட்டான் பேச்சியம்மா பேச்சு நட்ட பேச்சு பேச்சியம் பிள்ளையார் குளமாதி நேரம் போல ஜாமம் போல சத்தம் காக்குதை ஒட்ட பெண்ணும் இல்லை சத்தம் காக்குதை போட்ட ஆளும் இல்லை சமோ நேரம் போல யானை போல அதருதாரா யானை போல அதருதாரா யானத்தோடன் இப்படியா இருக்கும் போது மறவர் குலம் மக்கள் எல்லாம் கண்ணீரையும் வடிப்பாரா என்ன கவலை ஒண்ணு எண்ணுவாரா பிள்ளையார் குளம் மாறி பிசாசோ பொல்லாத தேவரை காலமாக நேரம் போல ஜாமம் போல ஊருக்குள்ள சத்தங்க சத்தங்க குதை உழவை போட்ட பெண்ணும் இல்லை சத்தங்க குதை உழை போட்ட ஆளும் பெரிய கர்ப்பத்தேவர்தான் சின்ன கர்ப்பத்தேவரும் போன இடத்தில் மாலம் நல்ல கருக்கல் ஊருக்குள்ள வரும்போது மேல பிள்ளையார் குளமாதி ஓடக்கர பக்கத்தில் ஊரணி கரையது சின்ன கர்ப்பத்தேவர்தான் ஆண்டு மாடிந்தார் பெரிய கர்ப்பத்தேவர் வார காலமாக அன்னமில்லை தண்ணீரில் ஒரு படுக்களை அடுத்து இருக்கார் கருப்பத்தேவர் யாருன்னு தெரிய வேடாங்கியை கொண்டு வந்து கோடாங்கி அடிக்க வேணும் நம்ம பார்க்க வேணும் பிள்ளையார் குலத்தில் உள்ள மறவர் குலம் மக்கள் பெரியவர்கள் 5 பேர் எண்ணுவார் கோடாங்கியை பார்ப்பதற்கு மலையாளம் போக வேணும் அந்த மலையாளத்து கோடாங்கி அவன் உண்மையாக கோடாங்கி சொன்னது சொன்னபடி கோடாங்கி சொல்லிடும் மலையாள தேசத்தில கோடாங்கியை கொண்டு வந்து கோடாங்கி அடிக்கவே புரியும் நம்ம பார்க்கவே 8 பேர்களல் நிறைய பணத்தோர் கோடாங்கிய தேடியல் பிள்ளையார் குளமு விட்டு பிள்ளையார் குளமு விட்டு மேல பிள்ளையார் குளமு விட்டு முகமா வாரார் வெட்டு விலகு விட்டு பூரா முக்கு விட்டு சாலையில மானூர் தேடியல் மறவர் மக்கள் போகும்போது ஆண்டவன் கருப்பசாமி மனமதில எண்ணுவார் தேவமார்க்கு முன்னால் கோடாங்கி போல் போக வேணும் கோடாங்கி அடிக்க வேணும்
பார்த்து சொல்ல வேண்டும். கருப்பசாமி மனதில் மலையாளி கோடங்கி மலையாளத்து கோடங்கி கருப்பசாமி வாராரே. கருப்பசாமி 75 வயது போல நரம்புக்கும் கிழவன் போடாங்கி போல் வடிவம் கொண்டு பையும் தோளில் வை சவுக்க சாட்டை தோளில் போட்டு கோடாங்கிய கையில் எடுத்து தள்ளாடி தள்ளாடி மறவர் உள்ளம் மக்கள் முன்னா கோடாங்கி போல் வருவாரா செல்லம் மகன் கருப்பசாமி. கருப்பசாமி வந்த போது மறவர் உள்ளம் மக்கள் யாரிட்டு பார்த்தார் கருப்பசாமி என்று சொல்லி அடுகளவும் தெரியாது. அப்பேற்பட்ட நேரத்தில் கோடாங்கியை கண்டபோது மறவர் உள்ளம் மக்கள் கையெடுத்து வணங்குவார். என்ன என்ன கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி. தம்பி உடையாரு உறங்காதப்பா, நேரம் மோசமான நேரம் இது. இவ்வளவு நேரம் உறங்கினால இப்ப உறங்கப்படாது. நான் என்ன செய்வோம்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் ஆனந்தமா போனோம், கொஞ்சம் அணைச்சு போங்க சாமி. முழிச்சிருப்பா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி. ஆமா ஆமா ஐயா, கொஞ்சம் அணைச்சிருச்சு ஐயா. கோடாங்கி நாங்களும் ஒரு கோடாங்கிய தேடித்தான் போறோம் ஐயா. கோடாங்கிய தேடி போறோம் ஐயா. கோடாங்கி உமக்கு எந்த ஊரு எந்த தேசம்? எந்த ஊரு எந்த தேசம்? ஊரு என்ன, பேரு என்ன ஐயா? என்ன என்ன? எங்க கீழே பிள்ளையார் குளத்துல வந்து 8 நாள் 1 வாரம் 12 நாள் ஆச்சு. 12 நாள் ஆச்சு ஐயா. கருப்பத்தேவர் குடும்பத்திலையும் மறவர் குல சமுதாயத்திலையும் யானை போல சத்தம் கேட்டு யானை தடம் தெரியலை, புளிய போல சத்தம் கேட்டு புலித்தடத்த காணலை, உலவ சத்தம் கேக்குதை உலவ போட்ட பெண்ணும் இல்லை. ஊருக்குள்ள பார்த்தா வீடு தீ குடித்து எரியுதை, வீட்டுக்கு சேதம் இல்லை குடித்து எரியுதை, தொட்டில் பிள்ளைக்கு சேதம் இல்லை. மாயம் அநியாயம். இங்க ஒருத்தன் கத்துதான் அங்க ஓட்டி தண்ணியா கொடுக்காங்க. சித்தப்ப தாழி இப்படி பிள்ளை சித்தப்ப 2 பேர் வாக்கணும். எனக்கு தவிச்ச வாக்கி தண்ணி தருவான் ஒரு போலுக்கு. கோடாங்கி குடும்பத்துக்கு வாடி வந்து கோடாங்கி அடித்த யானா நினைத்த குறி சொன்னையா கண்ணல் வைத்த குறி சொன்னையா கேட்ட ஜாமானல் திருவையோடு உனக்கு தார் மறவர் மக்கள் சொல்லும் போது நான கருப்பசாமி கோடாங்கி போல் நின்று கொண்டு பாருங்கோ மறவர் மக்கள். கோடாங்கி கிழவனுக்கு எனக்கு மலையாங்கால தேசம் ஐயா. நான் ராமலிங்க கோடாங்கி என்ன மலையாள தேசம் விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஒரு ஊரை போயல்ல கோடாங்கி நடித்து கோடாங்கியும் அடித்தல்ல குறி சொல்லி வாரேனையா நினைச்ச குறி சொல்லிடுவேன் ஐயாவே. மறவர் மக்கள் கோடாங்கி அடிப்பதற்கு கேட்ட கேட்ட ஜாமான் அல்ல கேட்ட கேட்ட திருவையோடு கொடுக்க வேண்டும். உங்களுடான மனையும் பிள்ளையார் குளமதியில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மணி 6 வெள்ளிக்கிழமை இப்போ மணி 6 மணி. உங்க வீட்டுக்கு நான் வரும்போது 7:15 வாரேன். என்னாச்சு
நான் வருவேன். சொன்ன மாதிரி இருப்போம்ல, நான்லாம் அந்த இடத்த விட்டுருவேன். மோந்தி கருக்கல் முதச்சாம நேரம், விளக்கு பொறுத்துத நேரம். ஆமா ஆமையா. ஐயா மறவர் குல மக்களே, உங்க குடும்பத்துல கோடாங்கி அடிப்பதற்கு ஒரு 10 நையா பைசா செலவு இல்லாம அடிச்சிட்டு போறேன். ஒரு மாதிரி தட்டுவேன். ஒண்ணு வேண்டாம். நான் எத்தனையோ கோடாங்கி எந்த இடத்துலமா அடிச்சிருக்கேன், ஒரு பைசா உங்களுக்கு செலவு இல்ல. நேக்க தட்டுவேன். ஐயா மறவர் குல மக்களே, ஐயா நல்ல விவரமா கேட்டுக்கோங்க. ஒரு 3 பூட்டு இலைய தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பூட்டு இலை. ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லி இருப்பீங்க இலை. அவ்வளவுதான். பச்சரிசியில ஒரு 11 படி, புழுங்கரிசியில 12 படி, பச்சை நெல்லுல 8 படி. பிரியாணி பொங்கல் படவா கும்ப எத்தனையா கோடாங்கி அடிப்பேன். அதை தவிர உங்களுக்கு 10 பைசா செலவு இல்ல. கிடையாது. அந்த கும்பத்துல சரி ஒரு 13 பருங் தேங்காய வச்சுக்கோங்க. கேரளா காயா தமிழ்நாட்டு காயா? கேரளாவுக்கு போனா உங்க சொந்த மரத்துல இருக்குங்களா தேங்காய் மரத்துல? நம்மகிட்ட ஏகப்பட்ட மரம் இருக்கு. அதுல ஒரு 15-18 காய பறிக்க வச்சுக்கோங்க. போதுமா? அது மட்டும் காணாது. கோடாங்கிக்கு அட்டை கும்பம் 8 வேணும். 8 அதுக்கு தேங்காய் 10 வேணும். என்ன அட்டை கும்பம் 8, அதுக்கு தேங்காய் 10? நான் என்ன விவரம் இல்லாமலா சொல்லுதேன்? விவரம் உள்ள ஆள் இல்ல நீங்க. 8 கும்பத்துக்கு 8 தேங்காய தூக்கி வைப்பேன். 8 ஒரு தேங்காய உடைச்சு வச்சு நான் தீவாரணம் பண்ணுவேன். ஒரு தேங்காய வெடல போடுவேன். நல்ல கணக்கா இருக்க. அப்ப 8 2 10. சரியா போச்சா கணக்கு? நல்லா இருக்கு. அட்டை கும்பம் 8 வேணும். அதுக்கு தேங்காய் 10 வேணும். நல்ல கும்ப வேணும். 9 முண்டு வேணும். பிச்சி பூ நாளி வேணும். பிள்ளை மண்டவாடு வேணும். புத்து வேணும். கரச்சாம்பல் வேணும். சுடுகாட்டு மண்ணு வேணும். அதுகள் மட்டும் காணாது. அங்கே எடுப்பதற்கு ஆளாத பெண் ஒருத்தி. வலது காலு மண்ணு வேணும். கிடாரியோட இடது காலு மண்ணு வேணும். அத்தனையும் காணாது. ராமலிங்க கோடாங்கிக்கு ஒரு 3 பக்கம் அரிசிய பொங்குங்க. 3 சட்டியில படைக்கணும். 3 பக்கம் அரிசிய பொங்கி 3 பக்கம் அரிசி பொங்கி 3 சட்டியில படைக்கணுமா? உடம்புக்கு எப்படி வருதுன்னு காட்டேன். முடிஞ்சு வச்சு நாளைக்கு சாப்பிடலாம்யா. ஒரு 9 ஆகட்டும்னே. 3 சட்டியில 3 சட்டி சோற கொடுக்கணும். ஆமையா. பச்சை முட்டை 10 அல்லவோ. அவித்த முட்டை 61. பச்சை முட்டையில ஒரு 11 எடுத்துக்கோ. அவிச்ச முட்டையில ஒரு 61 எடுத்துக்கோ. நம்ம பேர் வேற சரக்கு வாங்கி அடிக்கத்தான். ஒரு 10 பைசா செலவு இல்லையா உனக்கு? நம்ம கணக்கு போற செலவே இருக்காது. ஆனா வாங்குறது போற மொத்தமா தான். 12 பொட்டை கோழியை எடுத்து. ஆமையா. 12 கோழியா நீ பொட்டை கோழி கறியை வச்சு சட்டியில படைச்சுக்கோ. சட்டியில படைச்சுக்கோ. என்ன ஒரு 3 குப்பி சாராயம் வேணும். சாராயம் இப்ப கிடையாது. பூரா இப்ப டாஸ்மார்க். 21 சுருட்டு வேணும். எள்ளு கருப்பட்டிய இலையில வைக்கணும். ஆமையா. ரொம்ப வாய்க்கு ருசியா காப்பாறவங்களுக்கு கோடாங்கி. ரொம்ப வாய்க்கு ருசியா சாப்பிடுவாங்க. என்ன அத்தனையும் காணாது. ராமலிங்க கோடாங்கி எத்தனையும் கொடுக்க வேணும். கிழவனுக்கு தச்சனை வேணும். தச்சனை கொடுத்தாத்தான் நான் கோடாங்கி அடிப்பேன். குறி பார்த்து என்னன்னு சொல்லுவேன். தச்சனை கொடுத்தா ஒரு மாதிரி சொல்லுவேன். என்ன பழைய நாட்டாம பேச்சு என்ன அவன் காதே காளாது. உன்னத்தான் 2 முழு தேங்காய் எடுத்துட்டு வா. 2 முழு தேங்காய் நான் கோடாங்கி அடிக்க மாட்டேன். ஊரை பார்த்து போயிருவோம். பிறகு தச்சனை வேண்டாம். 2 முழு தேங்காய் மட்டும். சட்னி தான். வேற சட்னி தான். ஒரு 5 பழம் கொஞ்சம் வெத்தலை பாக்கு. 5 பழம் சாதா பழம் வேண்டாம். பூரா ஏத்தம்பழம் வேணுமா ஐயா? ஒரு 2 தேங்காய் முழு தேங்காய் வச்சுக்கப்பா. குடும்பியோட. அது குடும்பியோட தான் வேணுமா? சும்மாவா? சாத்திரப்படி தான் போவா.
கோடாங்கினா மலையாளத்துக்கு கோடாங்கினா அவள் பெசல் கோடாங்க இருக்கும், மலையாளத்துக்கு கோடாங்கன்னா பெசல் கோடாங்க தான். 5 பழம் வேணும், வெத்தலை பாக்கு வேணும். ஆமையா ஆமையா. குருதட்சணை கொடுக்கணும். குருதட்சணை ஒரு ஆளு இன்னும் கொடுக்கல, 4 பேர் தானே கொடுத்துருக்காங்க. என்னைக்கு நாங்க குருதட்சணை வாங்கி கோடாங்கி அடிச்சு குறி சொல்ல, யாத்தா நல்லா இருக்கியா? ஏத்தா ஒன்ன தானே காக்க நல்லா கொடுத்துட்டு போறோம் துட்டு வாங்க. இன்னும் எத்தனை பேரை தரணுமா? எல்லாரும் ஏமாத்த பாக்கியல கோடாங்கிட்ட. நம்ம ஊருக்கு போன பிறகு ஆவலா சொல்லக்கூடாது. ஆமா, உண்மையா உண்மையை சொல்லுவேன். என்ன அருமங்கருப்பசாமி குருதட்சணகப்பாரா மறவர் குல மக்கள் எல்லாம் ஆட்டும் வந்து சம்மதி ராமலிங்க கோடாங்கிய கீழ பிள்ளையார் குளமாதியில அரும்பத்தவர் குடும்பத்தில அழைத்து கொண்டு போறார். அழைத்து கொண்டு போகும்போது கோடாங்கி கேட்ட ஜாமான் எல்லாம் படைத்திருக்கு. 134 முளப்பாரி போட்ட தாய்மார்கள் தாய்மார்கள் கண்டிப்பா கோடாங்கி கொடுத்துருங்க. காயில காசு மனம் இல்லாத கம்மல் முகத்திய கலத்தி கொடுங்க. ஆமையா ஆமையா. இல்ல பக்கத்துல இருக்க கடை வாங்கி கொடுங்க, நாளை கொடுத்துக்கலாம். கொண்டாங்க கொண்டாங்க, நேராவது அதெல்லாம் கூசாதீங்க, அண்ணாச்சாங்க வாங்க. என்ன அருமமகன் கோடாங்கி தேவர் வீட்டில் 1000 பேர் கூட்டம் அல்ல இருக்கும் நேரத்தில் மக்கள் எல்லாம் எண்ணுவாரா மலையாளத்து கோடாங்கி என்னத்த சொல்ல போற, புரியதுதான் சொல்ல போற, கவனமா கேட்க வேணும். மக்கள் எல்லாம் எண்ணும் போது ராமலிங்க கோடாங்கி இலையில இருந்ததோரு சட்டி சோரை எடுப்பார். மகன் உண்ணுவார், சாராயத்தை குடிப்பார், பச்சை முட்டை கறியில் எடுத்து கருப்பசாமி கருப்பசாமி உண்ணுவார. எடுத்த ரூபாய மடியில் வைங்க தம்பி. நான் விளையாட்டு கேட்கல, தெச்சனே கொடுத்துருங்க. 200 ரூபா நீ எடுத்திருக்க என் மடியில இருந்து, எனக்கு தெரியுது. ஒரு 501 வை என் மடியில இருந்து எடுத்து எனக்கு காணிக்கையா, எனக்கே அல்வாவா? கொண்டாங்க கொண்டாங்க, நேராவது விடுங்கிடுது, நேராயிடுது. நான் போயிருவேன், மலை ஏறுவேன், நேராவது. சீக்கிரம் வாங்க. கோடைங்க தட்டிட்டோம்னா தச்சனை வாங்க மாட்டேன். சீக்கிரம் 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 ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அம்மா கொண்டாத்த கொண்டாத்த. நேராவது 50 100 20 10 இருந்தாலும் கொடுங்க, இல்லைன்னா கம்மல் முகத்து இருந்தாலும் கலந்து கொடுத்துட்டு போங்க. நேராவது முளைப்பாரி கரைக்க போகணும், கடாய் வெட்டணும். சீக்கிரம். யாருமா மகன் கருப்பசாமி கோடாங்கிய கையில எடுப்பா, கோடாங்கிய கையில எடுப்பு, கோடாங்கி தட்டுவா, கோடாங்கி கோடாங்கி தட்டுவாரா தட்டுவாரா செல்ல மகன் செல்ல மகன் கருப்பசாமி கட்டுவாரா. ஆறு மூலம் கணபதிய கணபதிய ஐயா கணபதிய அருள்புரிய வேணுமை வேளன் நல்லோ வயத்தோ பெருச்சாளி
அருள் புரிவாய் அருள் புரிவாய் எனக்கு வேலனுக்கும் முன்பேராங்க நாயகனே அருள் புரிவாய் போதும் கம்பளமே வாடிவாய சக்கம்மாளே குட்டிச்சாத்தா வாடி வந்து வாடி வந்து வாடி வந்து பொறிமுகத்தில் தொலங்க வேணும் தொலங்க வேணும் நினைத்த கூறி சொல்ல வேணும் தள்ளி கொப்பை புள்ளையாக்கி பக்கத்தில் எடுக்குவார பழகநல்லூர் நீலியமுகத்தில் கொலங்க முப்பந்தல் நீலியம்மா நிலியமாயத்தில் கொலங்க வேணும் தொங்க கம்பளமே வாடிவாய ஜக்கம்மா ஓடி வந்து முகத்தில் குலங்க வேணும் தொங்க வேணும் அணைச்சி பொறு அவசரப்படாத ஏன் நேரம் ஆயிட்டு அதுக்கு என்ன செய்ய முடிய அரை மணி நேரம் முன்ன பண்ண கொஞ்சம் அணைச்சி வா எதுக்கு பொறுமையா வாங்க ஐயா என்ன உண்டுமுனா உண்டுன்னு சொல்லுங்க இல்லனா இல்லன்னு சொல்லுங்க ஐயா வாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஐயா போன வாரத்துல ஐயா பெரிய கருப்பத்தா வரும் சின்ன கருப்பத்தா வரும் வெட்டனாய கையில் பிடித்து குறிச்சிக்குளம் கரைக்கு போனதுண்டா வாங்க அந்த குறிச்சிக்குளம் கரையில குளிச்சுக்கோறோம் அங்க கரையில எருக்கல மூட்ல இருந்து வெள்ள முயல் ஓடிச்சா வெள்ள முயல் ஓடிச்சாப்பா நீங்க வேட்டனாய அவுத்து விட்டது உண்மையா உண்டு ஜாமி வெள்ள முயல் வேட்டனாய் எதிர்த்த சத்தம் என்ன அந்த குறிச்சிக்குளம் கரையில ஆமையா கருப்பசாமி நான் தாப்பா கொலுவு இருக்கு சரி ஜாமி பாக்கு என்ன ஜாமி நான் தான் உங்க கூட வந்திருக்கேன் ஆமா நான் தான் உங்க கூட வந்துட்டேன் மேல பிள்ளையார் குளத்துக்கு தென்புறத்துல ஓடக்கரையில சின்ன கருப்பத்தேவர் இறந்தது உண்டா உண்டா அது நான் தான்ப்பா
நான் தாயா குறிச்சிக்குளங்கரையில இருந்த கருப்பசாமி. கருப்பசாமி அதனால நீங்க எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நல்ல நாள் பார்த்து முகூர்த்த நாள் குறித்து மேளதாளம் பஞ்சவாத்தியத்தோடு குறிச்சிக்குள நகரத்துக்கு கரைக்கு சென்று குறிச்சுடையார் ஐயனாருக்கும் சிவன் பெருமாள் பேச்சியம்மா கருப்பசாமிக்கும் மற்ற 21 தேவாதைக்கும் புடிமண் எடுத்து கொண்டு வந்து சின்ன கருப்பத்தேவர் மாண்ட இடத்துல ஊர நிக்கிற ஓரத்துல ஓடக்கரையில நிலையம் போட்டு கொடுக்கணும் அப்பா. ஓடக்கரை கருப்பசாமின்னு பேர் கொடுக்கணும் ஐயா. 2வது நிலையமாக ஊருக்குள்ள நிலையம் போட்டு கொடுக்கணும். ஊருக்குள்ள ஒரு நிலையம் கேட்காரு. அப்படி கருப்பசாமிய நீங்க வணங்கி வந்தீங்கன்னா நிலையம் போட்டு வணங்கி வந்து வச்சுக்கோங்க. உங்க ஊரை நான் வாழ வைப்பேன். உற்றமலை பொழிய வைப்பேன். ஆண்டவன் கோடாங்கி போல குறி சொன்ன உடனே சொன்ன போது பிள்ளையார் குலம் மறவர் குல மக்கள் எல்லாம் ஆட்டுமன்று சம்மாதித்து நல்ல நாள் பார்ப்பல்லாவோ நாள் குறித்து தனம் குறித்து மேடம் நாள் குறித்து தனம் குறித்து உங்களுக்கு சாமானோடு உங்களுக்கு அரிசியோடு திருச்சி குளம் போயல்லவா பழம் உடைத்து வைத்து கருப்பசாமிக்கு பேர் கொடுத்து மண்டலையும் தன்னாதியில இடம் அது போடும் என்று மண்ணோ எடுப்பாரா சிவனடைந்த பெருமாளுக்கும் ஏச்சி பிரமர் ஆட்சதைக்கும் ஆண்டவன் கருப்பனுக்கும் மண்ணோ எடுத்தல்ல மேடம் ஆயாண்டி தளவை மாடல் சேர்வார சாமிக்குத்தா ஊருக்குள்ள நிலைய போட்டா ஊருக்கு தென்பூரத்தில் திருச்சுளையார் ஐயனுக்கும் ஐயனருக்கு நிலையம் போட்டா முதல் இன்று வரை உல மக்கள் எல்லாம் கருப்பசாமியை வணங்கும் போது ஊரில் உள்ள மக்களையும் வீடியோ எடுத்தவர்கள் வாழ வேண்டும் யாரும் மயில் விளையாடும் ஒன்று ஞான மொழி பேசும் ஒன்று கூறு விடையார்கள் தீர்த்தமாம் ஒன்று வேல் வாங்கி நின்றமானாலே மனம் புரிய வந்த ஆறுமுகமான பொருள் நீயருட வேண்டும் ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமானே